ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் செகண்ட் கிரேட் எக்ஸாம் நியூஸ் பற்றி தான் தகவல் கூட இந்த வீடியோ மேக் பண்ணது. நேற்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான அப்டேஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பார்ட் ஏ மார்க்கு, பார்ட் பியோட மார்க்கு, தென் நாட் எவாலுவேஷன் கேண்டிடேட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம செக் பண்ணியிருப்போம். அதேமாதிரி நம்ம வீடியோவிலும் எப்படி செக் பண்ணது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்கு மேக் பண்ணது அப்படின்னா, இந்த செகண்ட் கிரேட் டீச்சரோட சிவி அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒன்று. இந்த சிவி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆகிற சுச்சுவேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவி மெத்தட் அப்படின்றது நம்ம டிஆர்பிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:1.25 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அழைக்கிறாங்க. ஸோ இந்த முறையில் தான் வந்து கேண்டிடேட்ஸை வந்து அழைப்பு தருவாங்க. ஸோ ஆல்ரெடி வேக்கன்சி பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்க அப்டேஷன் தான். பட் புதிதாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது கோரிக்கைகள் வந்து இப்போ பிடிபிஆர்டி பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் கோரிக்கைகள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இன்னும் வந்து மீண்டும் வந்து கொடுக்க வாய்ப்பு இருந்தால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது தெரியாது. பட் இது வரைக்கும் அப்டேட்டான வேக்கன்சி மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சிக்கு இந்த சிவி மெத்தட் எப்படியோ அது முறைப்படி உங்களுக்கு அழைப்பு வரும். ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த சிவி முறைப்படி அழைப்பு வர்றதுக்கு நம்மளுக்கு கட் ஆஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த கிரேஸ் மார்க் ஆட் ஆகி தான் நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டுக்கு வரும். ஸோ இது வந்து ஃபைனல் கிடையாது, கிரேஸ் மார்க்கு நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அதை ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த சிவி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்றது, ஏன்னா இதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த ஆன்சர் கீ ப்ராப்ளத்துலேயே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்து வித்தின் ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சிவி பற்றின தகவல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் ஆட் ஆகி தான் வந்து இந்த சிவி லிஸ்ட்டுக்கான தகவல் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டிஆர்பியில் வந்து ஆல்ரெடி கொடுத்த வேக்கன்சி எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அந்த வேக்கண்ட்டு தான். தென் எகெயின் நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக நிறைய கோரிக்கைகள் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பு அங்கேயும் அடுத்தது வந்து சோசியல் மீடியா எப்படிலாம் வந்து அப்ரோச் பண்ணோம், மினிஸ்டர் பார்த்து கொடுக்குறது, முதன்மை கல்வி அலுவலரை பார்த்து கொடுக்குறது, மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து கொடுக்குறது எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. செகண்ட் கிரேட் டீச்சரும் சரி, பிடிபிஆர்டியும் சரி. அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து நம்ம அதை பற்றின கோரிக்கை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் முடிந்தவரை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த போஸ்டிங் போடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். மார்க் வந்து கொஞ்சம் பார்டர் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 சொல்கிற பேர் வந்து இந்த பார்ட்டியே வந்து ஃபெயிலான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதை விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,000 பேர் வந்து இதில் வந்து இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வேக்கன்சி வந்து அதிகப்படுத்தி அப்படின்னா. ஏன்னா தற்காலிக ஆசிரியர்கள் வந்து அதிகமாக வந்து நியமனம் பண்ணுற பட்சத்தில் இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குறைந்தே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிக பேருக்கு வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து வச்சுட்ருங்க. ஸோ அதனால் வந்து அது மூலியமாக கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் நம்மளுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் ஆட் ஆகி தான் இந்த சிவி லிஸ்ட் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட ஃபைனல் மார்க்காக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு இதில் நீங்களே வந்து இதில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து
நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து இங்கே தேவைப்படும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸும் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க, ரெடி பண்ணிங்க. உங்களுக்கே தெரியும் யார் யாருக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மார்க்ஸ் பேஸ்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாருமே வந்து ரெடி பண்ணிக்கிங்க. ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரீவியஸாக போஸ்டிங் போட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றது. இந்த பிடிபிஆர்டிக்கு இப்போ ரீசெண்ட்டுக்கு தான் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்தோமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவல். ஸோ இந்த தகவல் வீடியோ புக் பண்ணது நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.